மக்கள் சிந்தனை பேரவையின் மைய புள்ளியாக இருந்து இதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற பெரு மதிப்பிற்குரிய நண்பர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, இந்த நிகழ்வில் தலைமையேற்று தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் சுருக்கமாக தொகுத்த விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் சிந்தனையாளரும் எழுச்சிமிக்க மனிதரும் இந்திய ஆட்சிப் பணியில் திறம்பட பணியாற்றியவருமாகிய பெரியவர் திரு லக்ஷ்மிகாந்தன் பாரதி அவர்களே, விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தில் இயக்குனராக பணியாற்றி விண்ணை தொடுகிற சாதனைகளையெல்லாம் புரிந்த மதிப்பிற்குரிய விஞ்ஞானி முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, மருத்துவத்தை தமிழில் பயிற்றுவிக்க முடியும் என்பதை தன்னுடைய உரையால் எழுத்தால் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு நரேந்திரன் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் முன்னாள் துணை இயக்குனராக பணியாற்றிய விஞ்ஞானி திரு இளங்கோவன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு சின்னசாமி அவர்களே, தொடக்கத்தில் தூரிகையில் தொடங்கி திரைத்துறையில் மலர்ந்து மேடைக்கலையில் சிறந்து வருகின்ற மதிப்பிற்குரிய நண்பர் திரு சிவகுமார் அவர்களே, இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சொல்வேந்தர் திரு சுகிசிவம் அவர்களே, பல்வேறு பதிப்பகங்களை சார்ந்த பெரியோர்களே, இலக்கியத்தையும் நூல்களையும் நேசிக்கின்ற மக்கள் சிந்தனை பேரவையை சார்ந்த அன்பர்களே, அயல் நாடுகளிலிருந்தெல்லாம் இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களே, ஊடகத்துறையை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 25 என்பது மிகவும் முக்கியமான ஒரு எண். 25 என்பது ஒரு முழு சதுரம். அது 2 எண்களின் கூட்டுத்தொகையையும் கொண்ட சதுரம். பித்தாகரஸ் தேற்றத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுவது இந்த 25 என்கிற எண். இந்த 25 என்பது மேங்கனீஸ் என்கின்ற அந்த தனிமத்தின் அணுவெண்ணாகவும் இருக்கிறது. ஒருவர் 25 ஆண்டுகள் வாழ்ந்தால் அதை 1/4 நூற்றாண்டு என்று கூறுவது உண்டு. ஒரு காலத்தில் ஒரு திரைப்படம் 25 வாரங்கள் ஓடினால் அது வெள்ளி விழா என்று அழைக்கப்படும். ஆனால் இப்போது அனைத்து திரையரங்கங்களிலும் வெளியிடப்படுவதால் அடுத்த வெள்ளி வரை ஓடுவதே சந்தேகம் என்கிற நிலைமை நிலவுகிறது. வெள்ளி என்பது மிக முக்கியமான ஒரு உலோகம். அது விரைவாக மின் கடத்தக்கூடிய ஒரு உலோகம், அதிகமாக வெப்பத்தை கடத்தக்கூடிய விலோகம், அதே நேரத்தில் குறைந்த மின் முனைச்சல் கொண்ட ஒரு உலோகம். அது பளபளக்கிற தன்மையை பெற்றிருக்கிறது. மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒன்று, விஞ்ஞானத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒன்று. இத்தனை சிறப்புகள் கொண்டதுதான் வெள்ளி என்பதால் அத்தனை சிறப்புகளும் இந்த வெள்ளி விழா ஆண்டுக்கும் உரியது என்பதை கூற விரும்புகிறேன். இங்கே பேசுகிற போது நண்பர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் 25 ஆண்டுகள் ஆனதால் இங்கே நடக்கிற இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் நூல்கள் வாங்கினால் 25% கழிவு தரப்படும் என்று சொன்னார். அதற்காக 100 ஆண்டு வருகிற வரை நீங்கள் காத்திருக்க நினைக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் நாம் இங்கே கூடியிருப்பது 25 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டனவே என்று புலகாங்கிதப்பட்டு ஆனந்தம் அடைந்து மகிழ்ச்சியிலே திளைப்பதற்காக அல்ல. மாறாக இனிமேல் இந்த மக்கள் சிந்தனை பேரவை வருகிற ஆண்டில் எவ்வாறு ஆழமாக, அழுத்தமாக, திடமாக கால்களை பதிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்காகத்தான் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மனிதன் தன்னுடைய சிந்தனையால் செழுமை பெற முடியும் என்கின்ற காரணத்தினால் இந்த அமைப்பிற்கு மக்கள் சிந்தனை பேரவை என்கின்ற தலைப்பை கொடுத்து
தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள். ஒரு தனிமரம் தோப்பாவதற்கு உறுதியாக இருக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் சிந்தனையால் தான் செம்மை பெற்றான், சிந்திப்பதால் தான் செழுமை பெற்றான். 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இனத்திலே ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டது. அதன் காரணமாக அவன் சிக்கலான சிந்தனைகளையும் தத்துவார்த்தமான சிந்தனைகளையும் சிந்திக்க முடிந்தது. அதன் விளைவாக கலை, பண்பாடு, தொழில்நுட்பம், மொழி ஆகியவற்றில் அவன் பல்வேறு விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடிந்தது. 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உடல் ரீதியாக மனிதனுடைய உறுப்புகளில் சில மாற்றங்கள் நிகழ்ந்தன. அவனுடைய தொண்டை விரிவடைந்தது, குரல் வளை செழுமையடைந்தது, நாக்கு வளமாக மாறியது, உதடுகள் வடிவமைப்பில் சிறந்து விளங்கின. அவன் நாக்கும் உதடுகளும் பேசுவதற்கும் தகவல் தொடர்பு செய்வதற்கும் ஏற்றதாக மாறியது. அதன் காரணமாக விலங்குகளிலிருந்து வேறுபட்ட வித்தியாசமான ஒரு தகவல் பரிமாற்றத்தை அவனால் மேற்கொள்ள முடிந்தது. அதனால் அவன் தொழில்நுட்பங்களில் மேம்பாடை அடைந்தான், சமூக அமைப்பை விரிவுபடுத்தினான், மற்ற விலங்குகளிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டான், எந்த சூழலிலும் தாக்கு பிடிக்கிற தன்மையை பெற்றான், உலகெங்கிலும் பல்கி பெருக தொடங்கினான். இந்த புரட்சியைத்தான் அறிவாற்றல் புரட்சி என்று அழைக்கிறார்கள். அந்த அறிவாற்றல் புரட்சி தான் பண்பாட்டிலும் சமூக அமைப்பிலும் மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனது. மற்ற விலங்குகள் எல்லாம் தகவல் பரிமாற்றம் செய்கின்றன, ஆனால் அவை 3 காரணங்களுக்காகத்தான் சிந்திக்கின்றன. ஒன்று, உணவுக்காக சிந்திக்கின்றன. இரண்டாவதாக இன விருதிக்காக சிந்திக்கின்றன. மூன்றாவது, உயிருக்கு அச்சம் ஏற்படுகிற போது சிந்திக்கின்றன. ஆனால் மனிதன் விரிவாக சிந்தித்ததற்கு காரணம் அவன் மொழி விரிவு பெற்றதுதான். மொழியினால்தான் மனிதன் சிந்தித்தான். மொழி இல்லாமல் நம்மால் ஒருபோதும் சிந்திக்க முடியாது என்பதை உணர வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் நம் மூளை விரிவடைந்தது. மற்ற விலங்குகளிலிருந்து நம்முடைய மூளை விரிவு பெற்ற காரணத்தினால் நாம் பல்வேறு விதமான சிந்தனைகளை பெற முடிந்தது. மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒன்று மனிதனுக்கு உண்டு, அதுதான் மனம் என்கின்ற தேற்றம். மனம் என்பதே சிந்தனையின் தொகுப்பு தான். சிந்தனைகளை நீங்கள் உதிர்த்தால் மனம் இல்லாமல் போய்விடும். அந்த மனம் என்கிற தேற்றம் என்பது மற்ற விலங்குகளை பொறுத்தவரை நான் சிந்திப்பதைப் போலத்தான் அந்த குரங்கும் சிந்திக்கும் என்று ஒரு குரங்கு சிந்திக்கும். ஆனால் மனிதன் நான் வேறு மாதிரியாக சிந்திக்கிறேன், அவன் வேறு மாதிரியாக சிந்திக்கக்கூடும் என்று நினைத்ததுதான். அதன் காரணமாக உணவு போன்ற தேவைகளை எல்லாம் மீறி அவன் பல்வேறு விதமாக சிந்தித்த காரணத்தினால் நுண்ணறிவை பெற்றான். அதனால் இந்த உலகத்தை அவனால் ஆட்டி படைக்கின்ற வல்லமையை பெற முடிந்தது. இந்த கட்டத்தில் நாம் பிரக்ஞை என்கின்ற ஒன்று இந்த மனித சிந்தனைக்கு எவ்வளவு துணையாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தூங்குகிற போது அதிகமான உள்ளுணர்வோடு இருப்பதில்லை. உள்ளுணர்வு இருக்கிறது, ஆனால் குறைவாக இருக்கிறது. நாம் விழித்திருக்கிற போது கூட முழுமையான பிரக்ஞையோடு இருப்பதில்லை. உதாரணமாக, கையிலே கைபேசி இருந்தால் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதையே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஆகவே நாம் எப்போது முழு சிந்தனையோடு இருக்கிறோமோ அப்போதுதான் அது முழுமை பெற்ற ஒன்றாக இருக்கிறது. ஒரு பொருளை பார்த்தால் கூட அதை நாம் நம்முடைய பிரக்ஞையில் எப்படி வாங்கிக் கொள்கிறோம் என்பது நம்முடைய ஆர்வத்தை பொறுத்தது, பின்னணியை பொறுத்தது. ஒரு பெரிய பாறையை பார்த்தால் ஒரு சிற்பி நினைப்பது இதை எப்படி அழகான சிற்பமாக ஆக்கலாம் என்று. ஆனால் ஒரு கட்டடக் கலைஞன் பார்த்தால் இதை எவ்வாறு அழகாக தூணாக மாற்றலாம் என்று நினைப்பான். ஒரு
பேரனும் தாத்தாவும் சந்தை ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே எல்லா பொருட்களையும் கூவி கூவி விற்கிறார்கள். எந்த பொருள் விற்கிறது என்பதே பேரனுடைய காதுக்கு விழவில்லை. அப்போது பேரன் கேட்டான், இத்தனை பொருட்களை இவ்வளவு சத்தமாக விற்கிறார்களே, இதிலே நமக்கு தேவையான பொருள் எங்கே விற்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதற்கு தாத்தா சொன்னார், அவனுக்கு என்ன தேவையோ அது அவன் காதிலே கண்டிப்பாக விடும். என்னால் நம்ப முடியவில்லை என்றான் பேரன். இங்கே பார், நான் ஒன்றை நிகழ்த்தி காட்டுகிறேன் என்று அவர் 1 ரூபாய் நாணயத்தை தரையில் போட்டார். அந்த சந்தடியில் ஒரு 10 பேர் திரும்பி பார்த்தார்கள். பார், இவர்களுக்கு இந்த ரூபாய் விழுந்த சத்தம் கேட்கிறது என்று குறிப்பிட்டார். யார் ஒருவர் சிந்திக்க முடியாமல் போய்விடுகிறார்களோ, யாரால் பிரக்ஞையை நினைவுபடுத்திக் கொள்ள முடியவில்லையோ, அவர்கள் காய்கறியைப் போல ஆகிவிடுகிறார்கள். சிலர் வயோதிகத்திலே மறதி வந்து சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்பது பொருள். அதற்கு மேல் அவர்களால் எதையும் சிந்திக்க முடியாது. நாம் தூங்கிக் கொண்டிருக்கிற போது குறைந்த விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறோம். நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோம், ஆனால் அது குறைவாக மந்தமாக இருக்கிறது. நாம் விழித்திருக்கிற போது அது இன்னும் அதிகமாக இருக்கிறது. உச்சபட்ச விழிப்புணர்வு என்கிற ஒன்றை மாண்டூக்கிய உபநிடதம் குறிப்பிடுகிறது. சூப்பர் கான்சியஸ்னஸ் என்று குறிப்பிடுகிறது. இதிலே ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிற போது விழிப்புணர்வுடன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லலாம். சிலரை சத்தம் போட்டு அவர்கள் பெயரை கூப்பிட்டாலே விழித்துக் கொள்வார்கள். சிலரோ அருகிலே ஒரு பாத்திரத்தை வைத்தால் கூட விழித்துக் கொள்வார்கள். ஆனால் சில பேர் தொட்டால்தான் அவர்கள் எழுந்திருப்பார்கள். இன்னும் சிலரோ நகர பேருந்திலே ஏறினாலேயே தூங்கி விடுவார்கள். அவர்களை பிடித்து உலுக்கினால்தான் அந்த தூக்கத்திலிருந்து எழுவார்கள். எனவே தூக்கத்தில் கூட அந்த விழிப்புணர்வு என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. கனவில் கூட நாம் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறோம். யாராவது சத்தம் செய்தால் எழுந்து விடுகிறோம். கனவில் விழிப்புணர்வுடன் இருந்த காரணத்தினால்தான் சில அறிஞர்கள் பல அறிவியல் சிக்கல்களுக்கு தீர்வுகளை கண்டுபிடித்தார்கள். கெக்குலே என்கிற விஞ்ஞானி பென்சீன் என்கிற அந்த கூட்டுக்கலவைக்கான ஃபார்முலாவை கண்டுபிடித்தது கனவில்தான். இன்னும் சில கவிஞர்கள் பாதி கவிதையை எழுதி வைத்துவிட்டு கனவிலே வரிகள் வந்து அவற்றை முழுமை செய்தது உண்டு. எனவே கனவிலே கூட பிரக்ஞை இருக்கிறது. நாம் விழித்து கொண்டிருக்கிற போது சிந்தித்து கொண்டே தான் இருக்கிறோம். சிந்தனாவாதிகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உலகை பற்றி சிந்திக்கிறார்கள், பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கிறார்கள், நாட்டில் மறுமலர்ச்சியை பற்றி சிந்திக்கிறார்கள், இளைஞர்களின் நலனை பற்றி சிந்திக்கிறார்கள், இலக்கியத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக சிந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிந்தனாவாதிகள் தான் சிந்திப்பது பயனுற்றதாக இருக்கிறது. அதனால்தான் கார்ல் மார்க்ஸ் இறந்தபோது அவர் இறந்து விட்டார் என்று ஏங்கல் சொல்லவில்லை. மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று சொன்னார். சாதாரண மனிதர்கள் இறக்கிற போது அவர்கள் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்று ஒருபோதும் யாரும் சொல்ல மாட்டார்கள். நாம் விழித்து கொண்டிருக்கிற போது சிந்தனைகள் 4 பக்கங்களிலும் தெரித்து ஓடுகின்றன. எந்த விதமான சமிக்ஞையும் இல்லாத ஒரு முச்சந்தியிலே வாகனங்கள் சென்றால் எப்படி இருக்குமோ அப்படி தாறுமாறாக நம்முடைய சிந்தனைகள் செல்கின்றன. அவற்றை நெறிப்படுத்துவதுதான் சிந்தனையினுடைய நோக்கம். அதற்குத்தான் சிந்தனை பேரவை. டெகார்டஸ் என்கிற அந்த ஞானி சொன்னார், நான் சிந்திப்பதால் இருக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை ஒரு மனிதன் சிந்திக்காவிட்டால் அவன் இறந்தவனைப் போலத்தானே கருதப்படுவான். இந்த உலகம் என்கிற ஒன்று இருப்பதே ஒருவனுக்கு தெரியாவிட்டால் இந்த உலகிலே அவன் இருப்பதை அவன் எப்படி உணர முடியும் என்பதனால்தான் நான் சிந்திப்பதால் இருக்கிறேன் என்று டெகார்டஸ் கூறினார். கோமா நிலையிலே இருக்கிறவர்களுக்கு சுற்றிலும் என்ன இருக்கிறது என்பதே தெரியாது. அவர்கள் விழிகள் திறக்காது, என்ன நடந்தாலும் வலியும் இருக்காது. இந்த மருத்துவ காரணங்களால் கோமா நிலையில் இருப்பவர்களால் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல நிலையில் இருந்து கொண்டே
சமூகத்தில் எது நடந்தாலும் பரவாயில்லை, எனக்கென்ன கவலை, நான் வாழ்ந்தால் போதும் என்கிற கோமா நிலையில் இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களால் தான் பிரச்சனை. எது எப்படி போனால் என்ன, என் நேரம் நன்றாக நடந்தால் போதும் என்று சிந்திக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் எப்போதும் கூறுகிற ஒரு பொன்மொழி என் நினைவுக்கு வருகிறது. பொதுமக்களுடைய ஞாபக சக்தி குறைவான காலம்தான் தாக்குப்பிடிக்கும் என்பது நாம் எப்போதும் சொல்லுகிற ஒன்று. த பப்ளிக் மெமரி இஸ் ஷார்ட் லிவ்ட் என்பதுதான் அது. அந்த பொது புத்தி எப்போது குறைவான காலத்திற்கு இருக்கிறதோ அதுவரை சிந்தனையின் போக்கு சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தவே முடியாது. ஹைபாஷியா என்கிற ஒரு பெண் இருந்தார். அவர் ஒரு அற்புதமான வாக்குமூலத்தை கொடுத்தார். யோசிக்கிற அந்த ஆற்றலை நீ பத்திரப்படுத்து. நீ நினைப்பது தவறாக கூட இருக்கலாம், ஆனால் சிந்திப்பதை அதைவிட சிறந்தது என்று சொன்னார். அவர் சொன்னது உண்மைதான். எப்போது மனிதன் சிந்திப்பதை நிறுத்தி விடுகிறானோ அப்போது அவன் பகுத்தறிவை இழந்து விடுகிறான். அப்போது அவனுக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடு இல்லாமலேயே போய்விடுகிறது. அதனால்தான் ஹைபாஷியா சொன்னார், நீ சிந்திப்பதை ஒருபோதும் நிறுத்தாதே என்று. அந்த ஹைபாஷியா இப்படி சொன்னதினாலேயே 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த எகிப்து நாட்டு கணித மேதையான அந்த பெண்ணை எரித்து கொன்றார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வால்டர் சொன்னார், நீ சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் இதை நீ சொல்வதற்கு என் உயிருள்ளவரை நான் உனக்கு ஒத்தாசை புரிவேன் என்று சொல்வார். இதுதான் மிகவும் முக்கியம். நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை குறித்துத்தான் நம்முடைய வாழ்க்கை இயங்குகிறது. நாம் உயர்ந்தவற்றை சிந்திக்கின்ற போது வாழ்க்கை வளமாக மாறுகிறது. அதனால்தான் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய ஆஸ் அ மேன் திங்கத் என்கிற அந்த நூல் மகாத்மா காந்தி அவர்களால் மிகவும் நேசிக்கப்பட்டது. ஒரு மனிதன் தொடர்ந்து உயர்ந்ததையே சிந்தித்து கொண்டிருந்தால் அவன் வாழ்கிற காலத்திலேயே அந்த உயர்ந்தது நடந்து தீரும் என்பதுதான் ஜேம்ஸ் ஆலனுடைய கோட்பாடு. எப்போது நாம் உயர்ந்த சிந்தனைகளை எல்லாம் மனத்திலே தரித்து கொண்டிருக்கிறோமோ அப்போது நம் சிந்தனைகளில் எதிர்மறை வருகிற போது அவற்றை நாம் விளக்கி தெரித்து ஓடச் செய்து விடுகிறோம். அப்போது அந்த உயர்ந்த சிந்தனைகளை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்கிறோம். அது வாழ்நாள் முழுவதும் நம்மை உயர்த்துவதற்கான தீப்பந்தத்தை ஏற்றிக்கொண்டு நம்மோடு உடன்பெறுகிறது என்பதை உணர வேண்டும். அகிரோ குரோசாவா என்பவர் திரைப்பட உலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகளை செய்தவர். ஜப்பானிய நாட்டைச் சேர்ந்த மிகச்சிறந்த இயக்குனர். அவர்தான் க்ளோஸ்அப் காட்சி என்கிற ஒன்றை திரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். கனவுகள் என்கின்ற அற்புதமான ஒரு திரைப்படத்தை அவர் எடுத்திருப்பார். 8 சின்ன சின்ன கதைகள் சேர்ந்த ஒரு திரைப்படம் தான் அது. அதிலே பிளிசார்ட் என்கிற ஒரு சின்ன கதையும் வரும். பிளிசார்ட் என்றால் பனிப்புயல். மலை சிகரங்களிலே 4 பேர் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். தலைவனும் அவன் குழுவை சார்ந்த 3 உறுப்பினர்களும். பனிப்புயல் வேகமாக அடிக்கிறது. முகத்தின் மீதெல்லாம் பனி படர்ந்து விடுகிறது. கால்கள் தளர்ந்து விடுகின்றன. கண் பார்வை மங்கி விடுகிறது. எதிரே என்ன இருக்கிறது என்பதே தெரியவில்லை. நடந்து கொண்டிருக்கிறார்கள், மலை ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். மீதி 3 பேர் இனிமேல் முடியாது என்று படுத்து விடுகிறார்கள். தலைவன் மட்டும் மேலே செல்ல முயல்கிறான். அப்போது ஒரு தேவதை ஒன்று வருகிறது. அந்த தேவதை அவனிடம் சொல்லுகிறது, உன்னால் முடியாது, பேசாமல் நீ சரணடைந்து விடு, நீ இங்கேயே படுத்து விடு, உன்னை ஒப்படைத்து விடு, உன்னால் ஒருபோதும் இலக்கை அடைய முடியாது. அவனும் ஒரு கட்டத்தில் நினைத்து விடுகிறான், இது என்னால் ஆகாது என்று. அந்த நேரத்திலே திடீரென ஒரு துடிப்பு வருகிறது. இன்னொரு தேவதை வருகிறது. நீ வந்து விட்டாய், இலக்கை அடைந்து விட்டாய், கவலைப்படாதே என்று சொல்வது போல அவன் காதுகளில் எதிரொலிக்கிறது. அவன் செல்கிறான். சிறிது அடிகளிலேயே இலக்கு தெரிகிறது. தன்னுடைய நண்பர்களை எழுப்புகிறான். பனிப்புயல் நிற்கிறது. இலக்கை அடைகிறான். இரவில் தங்குகிறான். வெற்றிகரமாக சிகரத்தை ஏறுகிறான். எப்போது நாம் நேர்மறையான சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இதயத்திலே ஒரு அக்னி குழம்பு ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறதோ, நம்முடைய எல்லைகளை நாம் அடைய முடியும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோமோ, திடமான பாதங்களை எடுத்து வைக்கிறோமோ, அப்போது கார் இருளை கிழிக்கிற அகல் விளக்காக 2 விடிகளும் மாறி இருட்டை கூட பகலாக மாக்கும் என்பதை
நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும். லிங்கனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சந்தையிலே அடிமைகளை எல்லாம் விற்கிறார்கள், விலங்குகளைப் போல விற்கிறார்கள். பற்களை பார்த்து எலும்புகளை தட்டி அங்கே அவர்களுக்கு பார்வை சரியாக இருக்கிறதா என்று ஆடு மாடுகளை வாங்குவதைப் போல சந்தையிலே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சிறுவனாக இருக்கிற ஆபிரகாம் லிங்கன் அதை பார்க்கிறார். இப்படி ஒரு கொடூரம் நம் கண் முன்னால் நடக்கிறதே, நான் மாத்திரம் அமெரிக்க ஜனாதிபதியாக ஆனால் இந்த அடிமை முறையை ஒழிப்பேன் என்று நினைக்கிறான். அந்த ஒற்றை எண்ணம் தான் அவனை அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக மாற்றுகிறது. இரண்டாவது முறை தேர்வு பெறுகிற போது கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் ஒரு கடிதத்தை லிங்கனுக்கு எழுதுகிறார்கள். நீங்கள் இந்த முறையாவது அடிமை முறையை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள். அந்த கடிதம்தான் லிங்கனுக்கு அடிமை முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், அதற்காக என்னுடைய உயிர் கூட துச்சமாக நான் கருதுவேன் என்கிற எண்ணம் ஏற்பட்டது என்பதை நாம் படித்து உணர முடிகிறது. எப்போதுமே உயர்ந்த சிந்தனை இருக்க வேண்டும் என்றால் நாம் யாருடன் சேருகிறோம் என்பது மிகவும் முக்கியம். பலவீனமானவர்களிடம் சேர்ந்தால் நம்மிடம் இருக்கிற பலமான சிந்தனைகளும் நீர்த்து போய்விடும். வலுவானவர்களிடம் சேர வேண்டும், வாழ்க்கையை நம்பிக்கையோடு பார்ப்பவர்களோடு சேர வேண்டும், நம்மால் சாதிக்க முடியும் என்று சொல்பவர்களோடு சேர வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தொய்வு ஏற்பட்டால் கூட அவர்கள் உற்சாகத்தை அளிப்பார்கள். காற்று போகிற பலூனில் மறுபடியும் காற்றை அடைப்பதைப் போல, விளக்கு துடித்து கொண்டிருக்கிறது அணைக்கிறது என்கிற போது அதை தூண்டி விடுவதைப் போல அவர்கள் நமக்கு உற்சாகத்தை தருவார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். நாம் காட்டு வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். எதிரிலே 2 திருடர்கள் வருகிறார்கள், கத்தியை காட்டி விரட்டுகிறார்கள். நம்மோடு 10 பேர் இருக்கிறார்கள். அந்த 10 பேரும் போராடுவோம் என்று சொன்னால் நாம் துணிந்து போராடுவோம். வேண்டாம் ஓடிவிடுவோம், கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் கையிருப்பையும் கொடுத்துவிட்டு கடனாளியாக திரும்பி வருவோம். எனவே நம்முடைய உள்ளத்திலே நேர்முறையான சிந்தனைகள் வருவதற்கு நம்மை சுற்றி இருப்பவருடைய சிந்தனையும் முக்கியம் என்பது நாம் உணர வேண்டும். நாம் எதை எண்ணமாக வைத்திருக்கிறோமோ அது ஆழமாக சென்றுவிடும். அது உயர்ந்த எண்ணமாக இருந்தால் லட்சியங்களை நோக்கி நம்மை பயணிக்க வைக்கும். அதுவே சாதாரணமான எண்ணங்களாக இருந்தால் நம்மை கீழே இழுத்துவிடும் என்பதற்கு அழகான தாவோ கதை ஒன்று உண்டு. ஒருவன் தன்னுடைய கோடரியை காணாமல் பண்ணை முழுவதும் தேடுவான், கோடரி கிடைக்காது. அப்போது பக்கத்து பண்ணையிலே இருக்கிற ஓர் இளைஞனை பார்ப்பான். அந்த இளைஞனுடைய நடவடிக்கைகளை பார்த்தபோது ஒருவேளை இவன் கோடரியை திருடி இருக்கக்கூடுமோ என்று நினைக்கிறான். ஆனால் கேட்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்கிற போது அந்த இளைஞனின் நடவடிக்கை ஒரு திருடனின் நடவடிக்கையைப் போலத்தான் இவனுக்கு இருக்கிறது. இப்படி எப்போது பார்த்தாலும் இவன் திருடனைப் போலவே தோன்றுகிறானே என்று அவன் நினைத்துக் கொள்கிறான். சில மாதங்கள் கழித்து அவன் வேறோர் இடத்தில் தன்னுடைய கோடரியை பார்க்கிறான், எடுத்துக்கொள்கிறான். நல்ல வேலை, பக்கத்து பண்ணை இளைஞனை நாம் திருடன் என்று முத்திரை குத்தவில்லையே என்று. அதற்கு பிறகு அந்த இளைஞனை பார்க்கிறான். அவன் எதை செய்தாலும் அவன் நேர்மையாளன் போல தெரிகிறான். நம்முடைய எண்ணங்கள் தான் அடுத்தவர்களுடைய மதிப்பீட்டை மாற்றுகிறது என்பதை நாம் உணர முடிகிறது. எனவே நல்ல சிந்தனைகளை நாம் மேம்பட வைக்க வேண்டும் என்றால் அதற்கு 2 விதமான வழிகள் இருக்கின்றன. சில பேர் சுய சிந்தனைவாதிகளாக இருப்பார்கள். அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக எதையும் சாராமல் சொந்தமாக சிந்தித்து கோட்பாடுகளை இந்த உலகத்திற்கு தருவார்கள். அவர்கள் தன்னுடைய அனுபவங்களினால் இந்த உலகத்தை பார்த்து பார்த்து தங்களுடைய எண்ணங்களை சலித்து இந்த உலகத்திற்கு அறிவை அள்ளி அள்ளி வழங்குவார்கள். எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்காதவர்கள் அவர்கள். சாக்ரட்டிஸ் எழுத படிக்க தெரியாதவர் தான். ஆனால் ஏத்தன்ஸ் மாநகர வீதிகளிலே நின்று அவர் அறை கூவியதை கேட்டு ஏராளமான இளைஞர்கள் குவிந்ததை பார்த்துத்தான் அரசாங்கத்திற்கே வயிற்று வலி வந்தது. அதை போல திருவள்ளுவர், இன்னும் பல அறிஞர்கள், இவர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய வாழ்க்கையில் சுய சிந்தனையால் சிந்தித்து பலவற்றை மெருகேற்றி கொடுத்தவர்கள். நிறைய படித்தவர்கள் உண்டு. பாபா சாஹேப் அம்பேத்கரை போல படித்தவர்கள் உண்டு. கார்ல் மார்க்ஸை போல, ஏங்கல்ஸை போல படித்தவர்கள் உண்டு. ஆனால் இவர்களெல்லாம் தாங்கள் படித்ததை மட்டுமே சார்பாக வைத்துக்கொண்டு சிந்திக்காமல்
இவற்றை ஏன் மாற்றி காட்டக்கூடாது, இது உண்மையாக இல்லையே, இது நியாயமாக இல்லையே என்று நினைத்தார்கள். அதன் விளைவாகத்தான் அதற்கு முன்னால் பலர் எழுதிய அந்த கோட்பாடுகளை எல்லாம் மீறி வறுமையின் தத்துவம் என்று எழுதிய நூலுக்கு மறுப்பாக தத்துவத்தின் வறுமை என்கிற நூலை கார்ல் மார்க்ஸ் எழுத முடிந்தது. அவர்கள் சுய சிந்தனையோடு திகழ்ந்தார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல் அமைப்பு சட்டங்களையும் படித்து பார்த்து இந்திய திருநாட்டிற்கு எது தேவை என்பதை சலித்து சலித்து எழுதி கொடுத்த பெருமை டாக்டர் அம்பேத்கரை சேரும் என்று சொன்னால் அவர் ஒரு சிந்தனாவாதியாக இருந்தார் என்கிற காரணம்தான். இந்த உலகம் எண்ணற்ற சிந்தனைவாதிகளால் பலன் பெற்றிருக்கிறது. அவர்கள் இதுவரை இருந்ததையெல்லாம் மாற்றி காட்டினார்கள். உலகம் உருண்டை என்று சொன்னபோது அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தது. இந்த உலகம் ஒரே நாளில் படைக்கப்படவில்லை என்று சொன்னபோது எதிர்ப்பு வந்தது. மனிதனுடைய மனம் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை என்று சொல்லுகிற போது எதிர்ப்பு வந்தது. இந்த பூமி இந்த உலகத்தின் மையமல்ல என்று சொல்லுகிற போது எதிர்ப்பு வந்தது. அவற்றையெல்லாம் தாண்டி அவர்கள் சிந்தித்து தங்கள் சொந்த சிந்தனையால் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை வழங்கினார்கள் என்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் படிப்பதன் மூலமாக நம்முடைய சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு. இரண்டாவது வகை சிந்தனை என்பது வாசிப்பதால் நிகழ்வது. சிலவற்றை வாசிக்கிற போது நம் மூளையிலே இருக்கிற நரம்பணுக்களிலே மின்னூட்டம் ஏற்படும். அந்த மின்னூட்டத்தின் காரணமாக ஒரு சிந்தனை இன்னொரு சிந்தனைக்கு அழைத்து செல்லும். இந்த சிந்தனை படிப்படியாக வளர்ந்து நாம் சிந்திக்கின்ற போக்கை மாற்றி ஆக்கப்பூர்வமாக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற உந்துதலை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சிந்தனை படிப்பதனால், கற்றுக்கொள்வதால், வாசிப்பதால், சிந்தனாவாதிகளை கேட்பதால் விளையும். அந்த இரண்டாவது வகை சிந்தனையை தூண்டி விடுவதுதான் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய பங்காக இருக்கிறது. இந்த பங்கை இந்த மக்கள் சிந்தனை பேரவை 25 ஆண்டுகளாக இங்கே நிறைவேற்றி வருகிறது. ஈரோடு மாநகரம் என்பது ஒரு தொழில் நகரம். இந்த இடத்திலே புத்தக திருவிழாவை ஒரு பண்டிகையைப் போல நடத்தி பலரையும் வரவழைத்து அதை கொண்டாட வைத்து வருகிறவர்களெல்லாம் புத்தக மூட்டைகளை சுமந்து கொண்டு திரும்பச் செல்கிற ஒரு காட்சியை நிறைவேற்றியவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற அத்தனை கல்வி நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து அவர்கள் அத்தனை பேரும் இதிலே பங்கு பெற வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் பெருவாரியாக வந்து மாணவர்கள் எல்லாம் திரும்பி செல்லுகிற போது கொத்து கொத்தாக புத்தகங்களை அள்ளி செல்லுகிற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. மாணவர்கள் புத்தகம் வாங்குவதற்காகவே சேமிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உண்டியை கொடுத்து, சேமிப்பதற்கான வழிமுறைகளை கொடுத்து, அவர்களுக்கு கணிசமான தள்ளுபடியை தந்து மாணவர்கள் வாசிக்கின்ற ஒரு வழிமுறையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ இடங்களில் புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன. ஆனால் புத்தக விற்பனையாளர்கள் மட்டுமே நடத்துகிற புத்தக கண்காட்சி இருந்தபோது தனி ஒரு மனிதனாக நின்று மக்கள் சிந்தனை பேரவையின் மூலமாக புத்தக கண்காட்சியை இந்த ஈரோடு மாநகரில் நடத்தியது திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். இந்த புத்தக கண்காட்சி தனியொரு மனிதரால் நடத்தப்பட்டாலும் பதிப்பாளர்கள் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு 100 புத்தகங்கள் 50 புத்தகங்கள் என்று இதிலே வெளியிடுவதற்கு ஆர்வம் காட்டுகிற அளவிற்கு இது வரவேற்பை பெற்றிருக்கிறது. பல இடங்களிலே இப்போது புத்தக திருவிழாக்கள் நடக்கின்றன. ஒரு காலத்தில் சென்னையில் மாத்திரம்தான் புத்தக திருவிழா நடக்கும். அதுவும் 15 நாட்கள். மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தகங்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் கூட சென்னை வரை சென்று வருவதற்கான வசதிகள் இல்லாமல் இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள். மக்கள் சொல்வார்கள், இது நான் திருப்பதிக்கு சென்றேன், இந்த கூஜாவை வாங்கி வந்தேன், நான் திருவண்ணாமலைக்கு சென்றேன், இந்த சப்பாத்தி பலகையை வாங்கி வந்தேன், நான் பழனிக்கு சென்றேன், இதை வாங்கி வந்தேன், நான் ஈரோடுக்கு சென்றேன், இந்த குடையை வாங்கி வந்தேன், போர்வையை வாங்கி வந்தேன், சேலத்திற்கு சென்றேன், வேட்டியை வாங்கி வந்தேன், தஞ்சாவூருக்கு சென்றேன், தலையாட்டி பொம்மையை வாங்கி வந்தேன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் எந்த ஊரில் இருந்தாவது ஒரு புத்தகத்தை நினைவார்த்தமாக வாங்கி வருவார்களா என்கிற கேள்வியை கேட்பார். புத்தகங்களை பொறுத்தவரை அது உணரப்படாத தேவையாக இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அந்த கடையிலே
இட்லி நன்றாக இருக்கிறது, பஞ்சு போல இருக்கிறது, மல்லிகைப்பூ போல இருக்கிறது, நீங்கள் போய் 2 முழம் சாப்பிட்டு வரலாம் என்று சொன்னால் மக்கள் 2 கிலோமீட்டர் அல்ல 20 கிலோமீட்டர் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் புத்தகம் என்றால் கண்ணுக்கெதிரிலே கிடைத்தால்தான் வாங்கலாம், இல்லாவிட்டால் பிறகு வாங்கி கொள்ளலாம். படிக்காவிட்டால் என்ன கெட்டு போகவா போகிறது, படித்தவர்கள் எல்லாம் என்ன சாதிக்கவா செய்தார்கள் என்று சமாதானம் சொல்கிற மனப்பான்மை நமக்கு இருக்கிறது. அதை மாற்றி நம் கண்களுக்கு எதிரிலேயே புத்தகங்கள் கிடைக்கிற வாய்ப்பை அவர் ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, வாசித்ததால் என்ன பலன் என்பதை அவர் இங்கே நிரூபித்து காட்டினார். அதனால்தான் மற்ற இடங்களில் பேச்சரங்குகள் நடக்கிற போது இங்கே சிந்தனை அரங்குகளை அவர் ஏற்பாடு செய்தார். புகழ்பெற்ற பேச்சாளர்களை அவர் அழைப்பதில்லை, நகைச்சுவை துணுக்குகளை உதிர்ப்பவர்களை அவர் அழைப்பது இல்லை. மாறாக யார் சிந்திக்கிறார்களோ, சுயமாக சிந்தித்து நல்லவற்றை வெளியே விடுகிறார்களோ அவர்களைத்தான் இங்கே அழைக்கிறார். அவர்கள் வந்து பேசுகிற போது படிப்பதால் வாசிப்பதால் என்னென்ன பயன்கள் கூடும் என்பதை இளைஞர் சமுதாயம் கேட்டுக்கொள்கின்ற அளவிற்கு வழிவகைகள் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் பேசுகிற தலைப்புகள் எல்லாம் அற்புதமான தலைப்புகளாக இருக்கின்றன. அந்த தலைப்புகள் ஏன் அற்புதமாக இருக்கின்றன என்றால் அந்த தலைப்புகளையும் இவர்தான் தருகிறார். அவரே ஒரு சிந்தனைவாதியாகவும் ஒரு பேச்சாளராகவும் வெண்கல குரலிலே பேசுபவராகவும் இருக்கின்ற காரணத்தால் தலைப்புகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். 2 மணி நேரம் பேசினால் அந்த அரங்கத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுமே அமைதியாக கேட்கிறார்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சி என்றால் யார் வந்தாலும் வராவிட்டாலும் 6 மணிக்கு தொடங்கி விடுகிறார். அங்கே மக்கள் சிந்தனை பேரவையினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் இந்த மஞ்சள் சீருடையிலே ஓரமாக நின்று நாற்காலிகளை எடுத்து போட்டு ஒழுங்குபடுத்துகிறார்கள். வந்து அமருகிற அந்த ஈரோட்டு பார்வையாளர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். 19 ஆண்டுகளாக மிகச்சிறந்த உரைகளை கேட்டு கேட்டு அவர்கள் ஒரு தவம் இருப்பதைப் போல அந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் திறந்த வாயை மூடாமல் மென்ற கடலையை விழுங்காமல் அந்த நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாரும் ஆடுவதில்லை, அசைவதில்லை. ஊசி விழுந்தால் கூட ஓசை வருகிற அளவிற்கு அவர்கள் அமைதியாக அந்த உரைகளை கேட்பது ஏதோ ஒரு புதிய உலகத்திற்குள் பயணித்ததைப் போல இருக்கிறது. அங்கே அந்த உரைகளை கேட்பது முக்கியமல்ல. தமிழ்நாட்டிலே எண்ணற்ற பேச்சாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஜீவா என்பவர் அரங்கத்திலே பேசுகிற போது அந்த மேடையே அதிரும் என்று சொல்வார்கள். அவருடைய உடல் மொழி என்பது எதற்கும் கட்டுக்குள் வராதது என்பதால் தான் காற்றில் கலந்த பேரோசை என்று சுந்தர ராமசாமி எழுதினார். அவருடைய அற்புதமான உரைகளை எல்லாம் இப்போது கேட்க முடியாது. காரணம், அவை ஆவணப்படுத்தப்படவில்லை. மகத்தான ஞானிகள், மகத்தான பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அந்த உரைகள் அச்சாகவும் கிடைப்பதில்லை, காணொலியாகவும் கிடைப்பதில்லை. அந்த உரைகளை கேட்கலாம் என்று நினைத்தால் அதற்கு வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் மக்கள் சிந்தனை பேரவை இங்கே பேசுகிற அத்தனை பேருடைய உரைகளையும் ஆவணப்படுத்தி இருக்கிறது. அந்த உரைகளை எல்லாம் அச்சு வடிவிலே வெளிக்கொண்டு வந்து இருக்கிறார்கள். அவற்றை பத்திரப்படுத்துவதன் காரணமாக நாளை இந்த புத்தக கண்காட்சியிலே பேசியவர்களுடைய உரைகள் எப்படி இருந்தன என்பதை எதிர்கால சமுதாயம் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல தமிழ் பேச்சு எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த தொடக்க விழாவிலே மக்கள் சிந்தனை பேரவை 25 ஆண்டுகளாக பாரதியாருடைய அந்த நினைவு நாளை டிசம்பர் 11ஆம் நாளை கொண்டாடி வருகிறது. கோவிட் இருந்தபோது கூட தொய்வு இல்லாமல் கொண்டாடிய பெருமை சிந்தனை பேரவைக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பாரதியார் இறுதியாக மனிதனுக்கு மரணமில்லை என்கின்ற அந்த உரையை ஈரோட்டிலே கருங்கல் பாளையத்தில் தான் நிகழ்த்தினார் என்பதை உலகிற்கு தெரியப்படுத்த அரிய முயற்சியை எடுத்துக்கொண்டவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். 19 ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழாவை நடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் அரசு பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து பாராட்டி அந்த ஆசிரியர்களையும் பாராட்டுகிற அற்புதமான நிகழ்வை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். அறிவியலிலே சிறந்து விளங்குவதற்கு விருதுகள் கொடுக்கிறார்கள். அறிவியல் அரங்குகள் எல்லாம் நடத்துகிறார்கள். அறிவியல் மனப்பான்மை வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த 25 ஆண்டுகளில்
செறிவு மிகுந்த ஒரு பணியை இந்த சிந்தனை பேரவை நிகழ்த்தி இருக்கிறது. இந்த பணிகள் மட்டும் போதுமா? இவையே நமக்கு பெருமை என்று நினைத்து கொள்ளலாமா? இவற்றையே நம் மகுடத்திலே இருக்கிற மயிலிறகு என்று நாம் இருந்துவிட முடியுமா? நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. இங்கே நூற்றாண்டை தொடவிருக்கின்ற திரு லட்சுமிகாந்தன் பாரதி அவர்களை அழைத்ததற்கு காரணம் இந்த பேரவையும் நூற்றாண்டை தொட வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாம் செல்ல வேண்டிய தூரம் நிறைவு இருக்கிறது. நாம் மேற்கொண்டிருக்கிற லட்சிய பயணம் இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த மக்கள் சிந்தனை பேரவை ஈரோட்டு மாநகரத்தில் இருந்தால் மட்டும் போதுமா? ஒரே ஒரு குளத்தில் மட்டும் நல்ல நீர்நிலையில் தூய்மையான நீர் இருந்தால் போதுமா? ஒரே ஒரு குளத்தில் மட்டும் அள்ளி மலர்ந்தால் போதுமா? அனைத்து இடத்திலும் அந்த நீர்நிலைகள் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டாமா? அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் சிந்தனை பேரவை என்கிற அமைப்பு தொடங்கப்பட வேண்டும். அதை நோக்கி இந்த மக்கள் சிந்தனை பேரவை முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இன்று இருக்கிற இளைஞர்களை ஒவ்வொரு சிற்றூரிலும் ஒருங்கிணைத்து அவர்களை ஒரு குழுவாக அமைத்து சாதி பேதமில்லாத சமூகத்தை அமைப்பதற்கு மக்கள் சிந்தனை பேரவை முன்னெடுக்க வேண்டும். அது சிந்திப்பதால் சாத்தியம், வாசிப்பதால் சாத்தியம். மின்னணு சாதனங்களுக்கு அடிமையாகி எப்போதும் கவனச்சிதறல் உள்ள ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருப்பதை மாற்றி அவர்களை புத்தகங்களை புரட்டி பார்ப்பதற்கும் அறிவை தேடி பயணிப்பதற்கும், நாம் அறிவு பெற்றுவிட்டால் இந்த உலகத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி தான் என்கிற உணர்வை பெறுவதற்கும் ஒரு தூண்டுதலை தருவதற்கு மக்கள் சிந்தனை பேரவை எல்லா மாவட்டங்களிலும் சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து இந்த மக்கள் சிந்தனை பேரவையை அமைப்பதோடு ஈரோட்டிலே இருக்கிற எல்லா சிற்றூர்களிலும் இளைஞர் மன்றங்களை பாகுபாடுகள் இல்லாமல் அமைத்து அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நற்பணிகளை அந்த சிற்றூர்களிலே செய்து, மேகாலயாவிலே ஒரு கிராமம் இருக்கிறது, அதுதான் உலகத்திலேயே தூய்மையான கிராமம். ஏனென்றால் அந்த ஊரிலே இருக்கிற அத்தனை மக்களுமே குப்பைகள் போடாமல் குப்பைகளை அகற்றுகிற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை போல அற்புதமான பணியை முதலில் ஈரோட்டிலே தொடங்குங்கள். ஈரோட்டு மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும், அவர்களை ஒருங்கிணைக்கிற பணியை நாம் செய்ய வேண்டும். இந்த மக்கள் சிந்தனை பேரவையிலே இருக்கிற இளைஞர்கள் அனைவருமே அர்ப்பணிப்போடு செயல்படுகிறவர்கள், உங்களுடைய கண்ணசைவுக்காக காத்திருப்பவர்கள், எதை சொன்னாலும் செய்யலாம் என்று உங்கள் கட்டளைக்காக அவர்கள் எப்போதும் எதிர்பார்த்திருப்பவர்கள். அந்த இளைஞர்கள் இந்த இயக்கத்திலே சேருவதால் அவர்களுக்கு தலைமை பண்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். தலைமை பண்புகளுக்கான பயிற்சிகளை தொடர்ந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இளைஞருடைய வாழ்க்கையையும் நீங்கள் ஆவணப்படுத்தி 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், சமூகத்தில் என்ன பணி ஆற்றுகிறார்கள் என்பதை பாருங்கள். இவர்கள் அத்தனை பேருமே ஈரோட்டு மாநகரிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் உலகமெங்கும் சென்றிருப்பார்கள். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களை அழைத்து அவர்கள் வாழ்க்கையில் என்ன சாதித்திருக்கிறார்கள், மக்கள் சிந்தனை பேரவையின் பங்களிப்பு அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்பதையும் நாம் ஆவணப்படுத்துகிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். திச்நாத் கான் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள். அங்கே அவருடைய ஆசிரமத்திலே அந்த புத்த துறவி ஞாயிற்றுக்கிழமைகளை சோம்பல் நாள் என்று சொல்வார். சோம்பல் நாள் என்று சொன்னால் அவர்கள் சாப்பிடும்போது மெதுவாக சாப்பிட வேண்டும், நடக்கும்போது மெதுவாக பாதங்களை எடுத்து வைத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு பாதத்தை எடுத்து வைக்கிற போதும் நான் பாதத்தை எடுத்து வைக்கிறேன் என்கிற விழிப்புணர்வோடு செல்ல வேண்டும். அப்படி விழிப்புணர்வோடு செய்கிற போது முழு மனசோடு ஒரு காரியத்தை செய்கிற ஆற்றல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சிந்தனை என்பது முழு மனத்தோடு அனைத்தையும் செய்ய வைப்பதுதான். அதை இந்த மக்கள் சிந்தனை பேரவை இளைஞர்கள் இதயத்தில் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி 45 நிமிடங்கள் முடிந்து விட்டன என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.